ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சில்லி சிக்கன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெரிய பீஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 முட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு உரப்பு எல்லாம் பிடிச்சி நல்லா பைண்ட் ஆகும். இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க, ஒன்றா சேர்த்து போட்டுறக்கூடாது. தனித்தனியாக தான் போடணும். போட்ட உடனே கிளறக்கூடாது. 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுமுறுன்னு ஃப்ரை ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உள்ள. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதே மாதிரி குடமிளகா க்யூபாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு சில்லி சாஸ் இன்னும் ரொம்ப காரமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த சாஸோடு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த சாஸை வந்து கிளறி விட்டுறணும். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் இந்த டைமில் வந்து சேர்த்துங்க. என்கிட்ட கிடைக்கல வெங்காயத்தாள், அதனால் சேர்க்க முடியல. இப்போ வந்து நம்மளோட அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? நம்பிக்கை, நாணயம், கைராசி.